எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்தியோட புலாவோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வந்துட்டு கடாய் பன்னீர்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பரான கிரேவியை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 காஷ்மீரி சில்லி, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸ்மெல்லும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போது இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் இப்போ கட் பண்ணி இதோட சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 6-7 முந்திரி பருப்பையும் இதோடவே சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இதிலையே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இது நல்லா வதங்கிடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த தக்காளி இருக்கிற தண்ணியிலையே இப்போது நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போது இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண இந்த மசாலா வந்து சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பெரிய சைஸ் கேப்சிகம் வந்துட்டு நல்லா க்யூப் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, பட்டையும் நல்லா வறுந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் வெங்காயத்தையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும் அந்த ஆயிலில். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேப்சிகமும் வெங்காயமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை வந்து இதோட சேர்த்துடலாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா ஆயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து அந்த ஆயிலையே இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இது மசாலாவையும் இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம். அடுத்தது நான் கஸ்தூரி மேத்தி வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்துட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்தோம்னாவே உங்களுக்கு டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் மறுபடியும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ இதை எடுத்து கிரேவியோடு சேர்த்துடலாம்.
இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஆயில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதோட சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு மிக்ஸியை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் சேர்க்குறேன். தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணியாகிடும். மசாலாலாம் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.